பசிக்குதடி செய்கை ஒவ்வொன்றும் தனியே தேவையில்லை. Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி VN ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு எடிட்டிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லையுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். நீங்கள் இப்போ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இந்த இடத்த வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு மேலே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 9:16 அந்த ரேஷோ இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 9:16 அந்த ரேஷோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க்னு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்குள்ளே போயிடும். வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் மேலே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆகிறதுக்கு இங்கே வேல்யூஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேல்யூஸ்லாம் வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபேஸில் தெரிகிற மாதிரி கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆச்சு பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டேட்டஸ் இமேஜ் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஒயிட் ஸ்க்ரீனை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த ஒயிட் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒயிட் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த கரெக்டாக வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்றது செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய ஒயிட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த பிளாக் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாங் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அப்படி இல்லைனா நீங்கள் எந்த பிஜிஎம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பிஜிஎம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ்ன்றதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் அகைன் சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சாங் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபோட்டோவை மட்டுமே வச்சு எடிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஸ்டேட்டஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோக்கு பதில் அந்த இடத்த வீடியோவுமே செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிளாக் ஸ்க்ரீன், ஒயிட் ஸ்க்ரீன் இந்த மாதிரியான லிரிக்ஸ் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி இந்த இடத்த வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரியுமே வந்து வச்சு எடிட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐக்கான் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்கான அவுட்லைன் இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல நாங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ டெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு ஓவராலாக நாம சொன்ன மெத்தடில் கரெக்டாக எல்லாமே வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அலைன் மோஷன் ஆப்பில் எப்படி வேறு ஸ்டைலில் எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அலைன் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அலைன் மோஷன் ப்ரீசெட் லிங்க்னு கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் லிங்க்கை வந்து உங்களுடைய அலைன் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல கரெக்டாக வந்து எப்படி ஃபோட்டோஸில் சேஞ்ச் பண்ணி லிரிக்ஸில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 1ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயரை எக்கர்னது கொண்டு கிளிக் பண்ணாதீங்க. இந்த குரூப் 1ன்றது இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா வேலைகளுமே பண்ண போகிறோம். இந்த குரூப் 1 கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா குரூப் 1 அண்ட் குரூப் 3ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த குரூப் 1ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள இருக்கக்கூடிய இந்த குரூப் 1ன்றதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு லேயராக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாங் லிரிக்ஸை வந்து எந்த சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 5 or 6 லைன் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த ஒரு 2 லைன் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஒரு 2 லைன், அப்புறம் இந்த இடத்த ஒரு 2 லைன். ஓகேவா? இந்த 3 லேயருமே ஒவ்வொரு 2 லைனாக வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ குரூப் 3ன்னு இருக்கா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எடிட் குரூப்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரூப்பை மட்டுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். மீதி எதையுமே வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் இமேஜ்னு ஒரு குரூப் இருக்கும். ஸோ இந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட் குரூப்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா 2 லேயர் இருக்கும். ஸோ நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டார் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து 1:1 அந்த ரேஷியோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃபோட்டோ வந்து கரெக்டாக செட் ஆகும். ஸோ இந்த 1:1 இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகிடும். அப்படி இல்லை நீங்கள் அது 1:1 ஃபோட்டோ இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணுறீங்கனாலும் இம்போர்ட் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் ஷேப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கரெக்டாக ஃபோட்டோவோட ஷேப் வந்து கரெக்டாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் இப்போ நீங்கள் வந்து குரூப்பை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் வந்து இருக்கும்.
இருக்கும் டெக்ஸ்ட் லேயர். ஸோ நீங்கள் ஒவ்வொரு லேயராக கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து எந்த சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சாங்கோட மூவி நேம் அப்புறம் அந்த சாங்கை எழுதுறவங்களோட நேம்லாம் இருக்கும். ஸோ அந்த நேம் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்த டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த சேஞ்ச் ஆகிடும். இங்கே 3 டெக்ஸ்ட் இருக்கா, ஸோ இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நம்ம சொன்ன மெத்தடில் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டைம் லைனாக ஃபஸ்ட்டில் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்ட பிறகு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் 15 செகண்ட் வரைக்குமே சாங்கை கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் தென் see you next video. Tata. Bye bye.